அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வழிகாட்டல் உங்களுக்கானதா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்க தயவு செஞ்சு உங்க மனச அமைதியா வச்சுக்கோங்க. கண்களை ஒரு நிமிடம் மூடி உங்கள் மனதில் இருக்கும் ஒரே ஒரு கேள்வியை நினைச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ற 3 நம்பர்கள்ல ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இந்த மூன்றில் உங்கள் மனசுக்கு எது லைட்டா ஃபீல் ஆகுதோ, எது உங்களுடைய கவனத்தை ஈர்க்குதோ அந்த ஒரே ஒரு நம்பரை மட்டும் தேர்வு செய்யுங்க. இது லாஜிக் இல்ல, இது இன்ட்யூஷன். உங்க ஆத்மாதான் அந்த நம்பரை தேர்வு செய்யுது. தயவு செஞ்சு இப்போ பாஸ் பண்ணி உங்க நம்பரை மனசுக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒவ்வொரு நம்பருக்குமான வழிகாட்டல சொல்ல போறேன். நம்பர் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வமா அம்மன், லக்ஷ்மி அல்லது பராசக்தி, குறிப்பா ஆறுதல், நம்பிக்கை, மீட்பு தரும் தெய்வ சக்தி. உங்க மனசுல இப்ப என்ன இருக்குன்னா, எல்லாம் சரியாயிடுமா, நான் தனியா இருக்கேனா, எனக்காக யாராவது உண்மையிலே இருப்பாங்களா, இப்படிலாம் உங்க மனம் நொறுங்கி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சிறிய நம்பிக்கை விளக்கு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது, யாராவது ஒருவரிடம் உண்மையா மனம் திறந்து பேசுங்க. நீர் சம்பந்தமான விஷயம் செய்யுங்க. அதாவது குளிக்கிறது, நீர்தானம், துளசி நீர், இவையெல்லாம். இன்னைக்கு நம்பிக்கையான சொற்களை பேசுங்க. எனக்கு நல்லது நடக்கும் என்பது போல. செய்யக்கூடாதது என்னன்னா, பழைய காயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து அழுவது, நான் எல்லோருக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறது, உணர்ச்சியை அடக்கி வைக்கிறது, இதை எல்லாமே செய்யாதீங்க. உங்களுக்கான வழிகாட்டலா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல இணைப்பு, ஒரு நல்ல ஆதரவு வர நேரம் இது. இது காதல் மட்டுமல்ல, நட்பு, உறவு, தேவையான உதவி, எதுவா இருந்தாலும் இரட்டை ஆசீர்வாதம், அதாவது டபுள் பிளெஸிங் உங்களுக்கு காத்திருக்கு. ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா நம்பர் 2 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இந்த நம்பருக்கான உங்களுடைய இஷ்ட தெய்வமா முருகன், ஹனுமான், வீர சக்தி தெய்வங்களை சொல்லலாம். உங்க மனசுல இப்போ என்ன இருக்குன்னா, தூக்கம் சரியில்லை, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப தலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, பயம் பிளஸ் அவசரம் பிளஸ் கோபம் கலந்த மனநிலை, உங்கள் மனம் சோர்ந்திருக்கு. ஆனா உங்க ஆத்மா என்ன சொல்றதுன்னா, எழுந்து நகரு, நின்றால் இன்னும் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உடல் இயக்கம், அதாவது வாக்கிங்கா இல்ல ஒரு சின்ன